பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக 3 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலநடுக்கங்கள் பல்வேறு விதமான சந்தேகங்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல், அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை, அதன் பிறகு அங்கு நடக்கும் நிலநடுக்கங்கள், இது வெறும் நிலநடுக்கம் தானா என்ற ஒரு கேள்வியை தற்போது எழுப்பியிருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை பாகிஸ்தான் நாட்டில் 4.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. முன்னதாக கடந்த சனிக்கிழமை தொடர்ச்சியாக 2 நிலநடுக்கங்களை சந்தித்தது பாகிஸ்தான். காலையில் 4.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து 4.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம். புவியியலாளர்கள் மற்றும் வானிலை நிபுணர்கள் இந்த நில அதிர்வு இமயமலை பகுதியில் ஏற்பட்டதாக குறிப்பிட்டனர். இங்கே நிலநடுக்கம் ஏற்படுவது பொதுவான நிகழ்வுதான். ஆனால் அதே நேரத்தில் அங்கே நிலநடுக்கம் ஏற்படுவது என்பது அணு ஆயுத சோதனையாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. கிரானா மலைகளில் உள்ள பாகிஸ்தான் அணு ஆயுத சேமிப்பு வசதியின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக ஏற்கனவே செய்திகள் வந்தன. இங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை தாக்கப்பட்டது. அதே நாளில்தான் அங்கே 4.0 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் ஒன்று அங்கு அணு ஆயுத வசதி இருந்து அது தாக்கப்பட்டு இருக்கலாம், அதனால் அணுக்கசிவு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அணு ஆயுத வசதி தகர்க்கப்பட்ட நிலையில் அங்கே இதனால் நில அதிர்வு ஏற்பட்டு இருக்கலாம். இவ்வாறும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயம் பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை செய்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. 13 நாட்களில் 4 நிலநடுக்கங்கள் அங்கே ஏற்பட்டுள்ளதுதான் சந்தேகத்திற்கு காரணம். ஏப்ரல் 30, மே 5, மே 10, மே 12 ஆகிய தேதிகளில் பாகிஸ்தான் நிலநடுக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டது. இது இயற்கையான நிலநடுக்கங்களா, நிலத்தடி உள்ளே நடத்தப்படும் அணுசக்தி சோதனைகளா, வேறேதாவது இராணுவ நடவடிக்கைகளின் அறிகுறிகளா, இந்தியா நடத்திய தாக்குதலின் தாக்கமா என்ற கேள்விகளெல்லாம் தற்போது எழுந்திருக்கிறது. சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த நிலநடுக்கங்கள் பாகிஸ்தானின் ரகசிய அணுசக்தி சோதனையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். வரலாற்று ரீதியாக இதற்கு உதாரணங்கள் இருக்கின்றன. பாகிஸ்தான் இதற்கு முன்பே நிலத்தடி அணுசக்தி சோதனைகளை நடத்திய வரலாறும் உண்டு. குறிப்பாக 1998 சாகாய் மலைகளில் இதேபோல நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்போது பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனைகளை செய்தது உறுதி செய்யப்பட்டது. சமீபத்தில் தான் பிரதமர் மோடி பேசும்போது அணு ஆயுத சோதனைகளை வைத்து இந்தியாவை மிரட்ட முடியாது என்று கூறினார். அதில் பாகிஸ்தானில் இந்திய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்திய போது பயங்கரவாத அமைப்புகளின் கட்டிடங்கள் மட்டுமல்ல, அவர்களின் தைரியமும் நடுங்கியது. பவல்பூர் மற்றும் முட்ரிகே போன்ற பயங்கரவாத தளங்கள் உலகளாவிய பயங்கரவாதத்தின் பல்கலைக்கழகங்களாக இருந்தன. செப்டம்பர் 11 மற்றும் இந்தியாவில் நடந்த பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் உட்பட உலகில் நடந்த அனைத்து பெரிய பயங்கரவாத தாக்குதல்களும் இந்த பயங்கரவாத தளங்களுடன் தொடர்புடையவை. நாட்டின் ஒற்றுமையையும் சமூக நல்லிணக்கத்தையும் குலைக்கும் முயற்சியாக பகல்காம் தாக்குதல் நடந்தது. நாட்டையே உலுக்கிய அந்த தாக்குதலில் அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்டன. அந்த தாக்குதல்கள் என்னை தனிமைப்பட்ட வகையில் உலுக்கியது, என்னை கவலையில் தள்ளியது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பார்க்கும்போது ஒரு நாள் அந்த நாட்டையே அது அழிக்கப் போகிறது என்றுதான் தோன்றுகிறது. பாகிஸ்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் பயங்கரவாத முகாம்களை அவர்கள் முதலில் அழிக்க வேண்டும். பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது. இதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. பயங்கரவாதமும் வணிகமும் கூட ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. 10ஆம் தேதி நமது ராணுவ நடவடிக்கை தலைமை இயக்குநரை தொடர்பு கொண்ட பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை கேட்டது. இனி ராணுவ சேட்டைகள், பயங்கரவாத செயல்கள் இருக்காது என்று அந்த அரசாங்கம் சொன்னது. இந்தியா அதனை பரிசீலித்து தற்போதைக்கு நாம் தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்திய அரசு புதிய நிலைப்பாட்டையே எடுத்திருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான நமது போர் புதிய அத்தியாயத்தை அடைந்திருக்கிறது. இனிமேல் இதுதான் இனி நியூ நார்மல் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.